யாருமே தெரியல அப்பா அது யாருமே தெரியலப்பா என் கைது அவருக்கு ஓய்வெடுக்கும் சமயத்தில் ஒரு ஆமெல்லாம் அவன் இருக்கு பாச்சா தாய் அவன் ஓத்துக்கு என்ன கேட்கிறாரோ வாய்த்துக்கு என்ன கேட்கிறானோ மூச்சு வாங்கிறானி போறானி இப்பேற்பட்ட திருடர்களை விடவே கூடாது. என் ஓட்டுக்கு போது என் மகளிர் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை அறுத்திருக்கிறான். போக முடியாது ஒரு உலகத்துல எவன் சாவாது அவனுக்கு வந்து வாழ மாட்டேன் பாப்பாங்க தங்கத்தை நாய் கட்டிட்டவா அடிக்க போகுது நந்திர போச்சு நான் போய் எழுத முடியல போய் எழுத்து பாரு அவங்க கைட்டு முடியல ஏய் அதுக்கெல்லாம் ஆம்ஸ் போடுறா ஆம்ஸ் காது போடு ஆம்ஸ்டா ஆம்ஸ் நான் ஆம்ஸ் ஏய் அது பிரேக்கா அடிட்டேனா ஏய் அவனை தூக்கி இருக்காது அச்சா குறைக்குறான் கட்டி வைக்கிறான் நான் பண்ண கட்டியா கட்டி வச்சுக்கிறேன் கைதி தூக்கு தண்டனை கைதாகி போச்சு. தூக்கு தண்டனை கொடுக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு போடும் போது கிழக்கிற பலகை உடைஞ்சாலோ தூக்கு கயிறு அருந்தாலோ ரெண்டாவது தடவை தூக்கு போட முடியாது. ஏன்னா சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால தூக்கு கயிறு சீரா இருக்குதா வலுவா இருக்குதா பார்க்கணும்னா நீ முதல்ல பாட்டி தொங்கி பாரு.
மூணு வருஷம் பச்சம் பாடுறான். ஐயா ஆனால் ஒரு நிபந்தனை. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன தெரியுமா? 1 2 3 ஈடுபட வேண்டியதுதான். நீங்க 3 சொன்னே சொன்னா பச்சை சொல்ல 3 ஆயிட்டா நீ 3 சொன்ன உடனே சொல்லுவா 1 2 3 ஒன்னு சொல்லுவாரு 2 சொல்லுவாரு 3 சொல்ல குச்சி வீத்துக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. 1 2 3 நான் சேர்த்து போட்டு தெரியுமா? அவனா இந்திக்காரன் போடுறா இந்திக்காரன் போடுறவன் தமிழ் பேச சொல்றா 1 2 அப்பா என்ன தெரியுமா? நம்ம அரண்மனையில் எத்தனை வாய்ப்படி இருக்கிறது? 108 வாய்ப்படிகள் இருக்கின்றது. அந்த 108 வாய்ப்படி எத்தனை காவலர்கள்? ஒவ்வொரு வாய்ப்படியும் 2 காவலர்கள். உள்புறத்தில் எத்தனை காவலர்கள்? 1000 பேர். வெளிப்புறத்தில் 2000 பேர். மொத்த சக்தி எவ்வளவு? 3000 பேர். அப்பா அந்த 3000 காவலர்கள் இருந்தாலும் இந்த விஜயபுரி கோட்டை எப்படியா கோட்டையப்பா அந்த 3000 காவலர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கையில் இருக்க முட்டாட்ட அறுத்து வந்தாரு. அவங்க எப்படியா வீரனாக இருப்பாரு. வெளிநாட்டு படிப்பாங்க. என்னென்ன போய் ஒரு நாட்டு இளவரசியாச்சு பார்த்தா என்னுடைய மகனுடைய ஞானத்தை பட்டப்படி படிச்சு குழந்தையாச்சு 1000 நாட்டுல போய் 3000 இருந்தாலும் இப்பேற்பட்டவர்கள் தாண்டி வந்து அவருடைய முத்தாட்டை அறுத்திருக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட வீரனாக இருப்பார். அதனால என்னமா செய்யலாம்? அப்பா என்ன தெரியுமா? இந்த விதிமுறை நாட்டில் அவருக்கு அமைச்சர் பணி கொடுக்கப்பா. அமைச்சர் பதவி என்பது இல்லவே இல்லை. அந்த இடம் காலியாக இருக்கின்றது. நம்ம நாட்டு அமைச்சர் பதவி கொடுத்தல. ஆமா நீ எந்த நாட்டு சார்ந்தவருடைய பெயர் என்ன? பழைய கோட்டையை சார்ந்த இனி முதல் இன்று முதல் உனக்கு இந்த திருச்சுப்பை என்பதை இருக்கவே கூடாது. எனது வார்த்தைகளுடைய வீரத்தை காட்டினாயே 3000 பேரும் ஏமாற்றி உள்ளே நுழைந்தது பழைய முத்தாரத்தை அறுத்தாயே அதற்காக மனமறிந்து திறமையை வச்சு உனக்கு அமைச்சர் பதவி அப்படி என் நாட்டு மக்களையோ தங்களையோ கன்னிமணி போல் காத்து நட்டிப்பதுதான் இந்த பைரவனுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முதுகு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். மகளே அப்பா அப்பா ஆசைப்பா என்ன பலாது போயிட்டு வருப்பா. என்ன பலாது போயிட்டு வருப்பா. பலாது போயிட்டு வருப்பா. என்னுடைய மகள் தனித்து
தோப்புக்கு போயிட்டு அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அப்படியா? என்னுடைய காதல் ராய்கோள் செத்து போன நீ சிரிக்கும் போதே சூட்டு வரல பார்த்து இந்த இருளை வைத்து இந்த விஜயபுரி கோட்டைய ஜென்மசமாக்கி காட்டுகின்ற அவர் எப்போது பார்க்கணும் நான் பணம் வர சொன்னேன் அவர் வருவாரா புறப்பட்டாரா மட்டுமே புரியலையே அவர் பார்க்க இல்லையே வருவாரா 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 தெரியலையே தெரியாமல் தெரியாமல் இந்த பலாபாம்பின் அழகிலே ரசித்துக் கொண்டு வந்தேன் தெரியாமல் பெண்ணல்லவா நான் பலாபாம்பு வர சொன்னேன் நீங்க நான் சொன்னேன் பொழுது யாருக்கோ சொன்னாங்களா யாரிடம் வருவதாக இது எதற்கு புரியவே இல்லையா புரியவில்லையே வேலை என் மீது ஒன்றுமில்லையே அனைத்தும் சுத்தமாகவே உள்ளது காக்க இரவில் வரவே வராது பொழுது ஒடிஞ்சா ஒன்னா காமிக்கலாம் பொழுது ஒடிஞ்சா காக்காவை காமிக்கலாம் நான் வரீங்க இல்லைங்க காதலா ஐ லவ் யூ என்னப்பா சார் எனக்கு தெரியல சார் புரியுதா அத பத்தி தெரியாதா உங்களுக்கு எனக்கும் தெரியாதுங்க 143 எத்தனை போன் நம்பர் யாருன்னா 143 எனக்கு தெரியாது கம்பத்துல பாதி இருந்தா காதலே தெரியாதா காதல் தெரிஞ்சா சொல்ல போறேன் கட்டி
இருக்குமா? அப்படின்னா I love you முத்து. இது முடியாது என்ன முடியாதா? முடியவே முடியாது. யாருன்னே பார்த்தனே. இனி 15 பேர் நிம்மதியா இருப்பீங்க. ஒண்ணு ஓய்ந்தது பட்டுமா? போகும்போது எவ்வளவு கிடைக்கிறேன்? எங்க வேகமா பாருங்க. நீங்க வந்த வேலை முடிவு அரண்மனையில் எவ்வளவு வேலை நடக்காது.
காத்துக் கொண்டிருக்கின்றது. அதை செய்து முடிக்க வேண்டும். பாலாத்தோப்புக்கு நீங்க மட்டும் வந்தீங்களா வேற யாரும் கூட வந்தாங்களா? இளவரசி வந்து கத்தியால குத்திட்டு செத்து போச்சு. 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க. அதான் வந்தா அவன் இறந்துட்டாங்க. என்ன பண்ணுவது? ஒண்ணா ஆடி பாடுனீங்க. அவங்க ஆடுனாங்க, எனக்கு பிடிக்கல. அதனால அவங்க செத்துட்டாங்கப்பா. அந்த அம்மா செத்துட்டாங்க. ஆமா. நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்களா? போயிட்டு இங்க இருந்து நீங்க 2 பேர் மட்டும்தான். இந்த பலாத்தோப்பில் இருந்து நாங்க இருவர் மட்டுமே. அந்த அம்மா செத்துட்டாங்க. ஆமா. போலீஸ் வந்து கேட்டா யாரை பிடிப்பாங்க? ஓ, நீதிமன்றத்திலே விசாரணை என்று வந்தா யாரை பிடிப்பாங்க? உன்னதான் பிடிப்பாங்க. அவர் குத்துக்கொண்ட கட்டாரி என்னுடையது. ஆமா. இந்த இடத்துல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அப்போ மன்னரத்தில் அந்த கொலைக்கு காரணம் உங்களை தான் சொல்லுவாங்க. என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அந்த அம்மாவுக்கு உயிர் இருக்குதான் பாருங்க. இறந்து விட்டார்களா, உயிர் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதை எப்படி பார்ப்பது? அந்த அம்மா மூக்கு மேல நல்லா காலை வச்சு மேய்ச்சி பாரு. இதை பொதுவிலேயே சொல்லக்கூடாதாங்க. மூக்கு நல்லா மூச்சு வருதான்னு சோதிச்சு பாரு, காலை வச்சு மேய்ச்சி என்ன சொன்னீங்க? காலை வச்சு பார்த்தா மூச்சு வருங்க. மூச்சு வரலையே. வரலன்னா ஒரு காலை தண்ணி எடுத்து மேல ஊத்தி பாரு. ஓ, அப்ப தண்ணி ஊத்துனா மூச்சு வருமா? அம்மாவோட தண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா தண்ணி பார்த்தா உங்களுக்கு அலர்ஜி. ஆமா ஆமா. ஏன் ஆகவில்லையா? சும்மா நடிப்பு. என் மீது ஆசை இருந்ததா என்று ஒரு சோதனை செய்து பார்த்தேன். என் மீது ஆசை இருக்கின்றதா இல்லை என்று சோதனை. ஆமாங்க, நானும் அதை செய்தேன். அப்படியா? ஏன் தெரியுமா? எதற்காக? இளவரசி நானோ கேவலம் நேற்று வரை கல்வன், இன்றுதான் முன்னாடி இப்போ தலைவரை. சரி, ஆகையால் உனக்கு எனக்கு பொருத்தம் இருக்கின்றதோ இல்லையோ என்று நீ பாதியில விட்டு போய் நேற்று சோதனை செய்து. அப்படியா? ஆனால் எனக்காக உன்னுடைய உயிரை எனக்கு புரிந்து அல்லவா? இனி உன்னை விட்டு நான் எப்படி சொல்வது? எப்படி? உன்னுடைய சீட்டு கிழிஞ்சிடும். மன்னரிடத்தில் சொன்னா உன்னுடைய சிறசாத்து போயிடும். மன்னரிடத்தில் சொல்ல வேண்டாம். போடு சபாஷ்.
சொல்வதற்காக தன்னுடைய எஜமான் நிற்கின்றாரே அமர்ந்து பேசுகிறது எவ்வளவு ராஜா எவ்வளவு மரியாதை பாரு. மரியாதை சொன்னா நீ குடும்பம் கையில இருக்குதுப்பா. லெமனு காய வாடுறியா உன் கடை புள்ள ஆகிருக்குது எஜமான காமிச்சாண்டா மரியாதை நன்றிங்க சொல்லுங்கப்பா. போதும் போலுங்க எஜமான்டா நானே எஜமான் பேரு என் குடிமை ஆமா உன் குடிமைய கை வாங்கிச்சு. ஆமா மாட்டீங்க என் கையில இருக்குது என்ன நீ பண்ண என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? எனக்கு ஆட்டோ தொட்டு கழிக்காது நீ என்ன சொல்லணும் செய்யணும். நான் சொல்ற மாதிரி கேளு நீ வந்து நான் ஓடி வந்தேன். ஒரு வந்து காணாமக்க வேண்டும் ஏய் எஜமான்டா. நான் தான் எஜமான் சரி நான் வந்துட்டேன். நீ காணாமக்க வேண்டும் நீ ஓடி வந்து என் புஜத்தாமக்க வேண்டும் டேய் அப்பாவோட சொல்லாதடா. நான் உனக்கு கவனிக்கிறேன்டா. சரிக்கா உங்களுடைய மூலமா நாய் கஞ்சிரி போட போகுது அப்பாவோட சொல்லாதடா. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் உனக்கு கவனிக்கிறேன். பின்னாடி கவனிக்கிறேன். என்ன கவுனிய என்ன கவுனி எனக்கு போகணும் கவுனிச்சு போடுவேன் போயிட்டு வா. கவுனியா போயிட்டு வாடா. என்ன நண்பர்கள் இப்படி செய்து விட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க ஏய், நம்ம ஊருக்கு தெரிந்த உண்மை. நான் காவல் ஒருவருக்கு யார் ராஜ்யத்தும் தெரிந்தால் அன்றே உன் சங்கு. சத்தியமா நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்ல போறேன் தலையை தானே இந்த உண்மையை சொல்லாம இருந்தா நாலு கடையை தாண்டா உன் கடை இருக்குது. இளவரசியாரே, என்னங்க? இனிமே இனிமுதல் கொண்டு பலாப்பழம் சந்திக்கவே கூடாது. சந்திக்க கூடாதா? ஏன் எதற்காக? என்ன தெரியுமா? நீ நானும் காதலி போய் உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஓ, நீயும் நானும் வாரி வாரி விடுவதை உனக்கு தெரிந்து விட்டதா? தினம் தினம் வந்து நமக்கு தொல்லையோட பா. அப்படி என்றால் இனிமுதல் கொண்டு நீயும் நானும் சந்திக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அரண்மனை பின்புறம் ஓடி பிடித்து விளையாடுறாங்க அந்த மாதத்து. உலகாக காத்திருக்கு ஏமாற்றம் இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய உணர்வுக்கு
சேர்க்க வளர்ந்த செந்தமிழ் பொன்னாடி வணக்கம். பல வளம் நிறைந்த பரிந்தம நாட்டில் பைந்தமிழை செந்தமிழாக்கி செந்தமிழை சீர்தூக்கி சிறப்பதிகாரம் 8 தொகை 10 பாட்டு 62 கலைகானம் 96 தத்துவம் அடைத்த இன்புறம் எனது தமிழ் மண்ணிய வணக்கம். அது மட்டுமா, அறிவுக்கோர் அண்ணா, பாட்டுக்கோர் பாரதி, கவிதைக்கோர் கண்ணதாசன், ஜாதி ஒழிப்பிற்கோர் தந்தை பெரியார், கற்பிற்கோர் கண்ணகி, கடமைக்கோர் காந்தி, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் கொண்டதோர் பாகமாகிய இந்த அமராவதி நாட்டில் அமரன் என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்துள்ளார். அப்படி இருக்க எனக்கென இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சாந்தி. என்னுடைய தங்கை சாந்தி சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை என்னுடைய தங்கை சாந்தியை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து அழைத்திருக்கிறேன். அதனால் இப்போ செல்ல வேண்டும், என்னுடைய தங்கையை காண வேண்டும். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தான் சிரி
என்ற பிரியாமணி புலவருக்கு வாக்கியபடி இது அவரவரை நாட்டியாளரும் இது அண்ணனுக்கு திரையிலே சாந்தியை பேரோடு சீர சிறப்போடு வந்திரேன் அனைத்தும் சென்று அண்ணனை காண விடுவேன் அண்ணா தெய்வம்
ஆக்கி உனக்காக தங்கா, வச்சிருந்தான். நீ எந்த நலமாடு வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? அண்ணா, உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் என்று நீண்ட நாள் ஒரு ஆசை என்ன? என்னமா கேட்க போற? அதை கேட்டா கண்டிப்பாக சொல்லுவீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். ஆமா. அண்ணா, காலையில எழுந்தவுடனே தக்கா வேலைக்கு போவேன்னு சொல்றீங்க. ஆமா. நீ செய்யக்கூடிய வேலை என்ன வேலை என்ன சொல்லவே இல்லையா? நான் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? என்ன? விவசாயம். ஆமா. உண்மையதான் சொல்றீங்களா? உண்மையாக. அப்படியா? ஆமா. சரிங்களா? அது போல இன்னொரு கேட்க போறேன்னா. என்னமா கேட்க போற? அண்ணா, இத பாருடா. இதோ என் கையில் இருக்குது. என்னடா இது? அடே, இதுவா? இது முத்துமணி. இது இது பவளமணி. இது முத்தமணி, இது பாலமணி. ஆமா. இது வேற ஒண்ணு. சரியா? அது போட்டோம். இதோ இது என்னடா இது? சாந்தி. ஆமா. நான் வந்து விடுதலை வாங்கி கொடுத்தது. எனக்கு பத்திரிக்கை இருக்கிறது. ஆமா, சாப்பிடலாம். அண்ணா, இத பத்தி கேட்கறதா கண்டப்புறம் எனக்கு பஸ் எடுக்க சொல்றீங்க. ஆமா, இது என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பையனா கல்விசாலை சேர்ந்தா கல்விசாலை அழைத்துக்கணும். என்ன பார்த்து சிரிக்கிறாரா? இதை என்னவென்று சொல்ல வேண்டும்? இவ்வளவுதானே சொல்றேன் சொல்றேன். ஆனால் எப்பொழுது கிடையாது. நேரம் வரும், காலம் வரும், அப்ப சொல்றமா. இதுக்கு நேரம் காலம் சொல்றீங்க. ஆமா. கண்டிப்பா சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன். என்ன? அது போகட்டும். அண்ணா, இன்னொரு ஆசை என்ன? என்னமா ஆசை? அண்ணா, உன்னுடைய தங்கச்சி சொல்லுங்க ஒரே ஒரு ஆணை. ஆமா. எனக்கு வேறு ஆணை புது ஆணை கிடையாது. கிடையாது. அதனால எங்க கல்விசாலையில் ஆண்டு விழா ஒன்று நடக்க போறது. அந்த ஆண்டு விழாவை அனைத்து பெண்களும் விதவிதமான ஆடை போட்டுக் கொண்டு வருவாங்க. அதற்காக எனக்கு ஒரே ஒரு புத்தம் ஆடை வேண்டுமண்ணா. தங்கா, என்னுடைய உடல் பொருள் ஆறு அனைத்தும் நீதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா. அண்ணா, சீக்கிரம் வந்துருங்க. உடனே காத்து இதற்காக புத்தகத்தை ஆடை வெளிப்பட்டு வர சொல்லியிருக்காங்க. அவர் எப்போது வருவார் அவருக்காக வழிநீட்டி வெளியே காத்துக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பங்களை நேரத்தில் எப்படி போக வேண்டியதுமா? ஆலே ஆலே பாதி பேசி வாலே ஆ
சாந்தி சரி சரி நான் வந்து சந்திக்கிறேன். இதுதான் நீ விவசாய வேலையா? நீ செய்யற விவசாய வேலை இதுதானா? சாந்தி, உன்னை காப்பாற்ற இந்த பாவிக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. இந்த பாவி நான் என்னம்மா செய்வேன் தங்கா? சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன். அந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடவா ஆராரி ஆரிவோ. Thank you.
சத்தியமா? என்னமா சத்தியம்? தங்கா இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் பிச்சு என்பதே இருக்க மாட்டேன் எனக்கு சத்தியத்தை செய்து கொடு தங்கா. இவ்வளவுதானே? இனிமே இந்த அண்ணன் பிசைந்து எடுக்க மாட்டேன். இது சத்தியம். தங்கா, இப்ப எங்க போக போறேன் தெரியுமா? உழைக்க போகிறேன், ஊதியத்தை பெற போகிறேன், அதை வைத்து உன்னை காப்பாற்ற போகிறேன். ஆமா. அப்படி என்ன நடக்க முடியல. என்னடா இது? தண்ணீர் கண்டுபிடிக்க வேண்டும். என் தண்ணியோடு ஒப்படைக்கணும் என்று ஓட வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க யாருமே கண்டுபிடிக்கலையே. ஆமா, இது எவ்வளவு நாடுங்க? என் பேரு அமர. அமர். ஆமாங்க. அமர் நீங்க? ஆமாங்க. நான் விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடு கணக்காக போட்டாருக்கீங்க. என்னடா? இல்லங்க, விஜயபுரி நாட்டை சேர்ந்த விஜயம் வந்திருக்கேன். அப்படியா? அவன் எங்க இருக்கான்? சீக்கிரம். சாப்பிடுறது இல்லையா? எல்லாம் தங்கை நினைவு தான். தங்கச்சி எப்படி ஏக்கமே தான் இருக்கு. அப்படியா? சின்னம் சிறு தாலி கட்டின பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. அதை இப்ப பார்க்கணும். சாந்தி. ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா. அப்ப நான் கேட்ட ஆடை வாங்கி வச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்ன உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. தெரியுமா? சாந்தி, இதை காட்டி என்னன்னா கேட்டுக்கொண்டிருந்தா இதற்கு சொந்தக்காரன் வந்திருக்கிறான். இதற்கு சொந்தக்காரன்? ஆமா. முதலில் இது என்ன சொல்லுங்க? இது என்ன தெரியுமா? இதுதான் தாலி. நான் கேட்கவா? முத்துமணி பாலமணி கூறி விட்டியபடி தாலி என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் இது திருமணம் எனக்கு எப்பொழுது நடந்தது? உனக்கு திருமணம் எப்படி நடந்தது என்று விளக்கத்தை கூறுகிறேன். சின்ன சிறு வயதிலேயே நம்முடைய தாய்தந்தையர்கள் நம்மை விட்டு புரிந்து விட்டார்கள். அதனால் சொந்த விட்டு போகக்கூடாது என்று வெளிநாட்டாளக்கூடிய நம்முடைய தாய்மாமன் விஜயவர்மன் அவருடைய மகன் விஜயனுக்கும் உனக்கும் இளமையிலேயே பாரிய திருமணத்தை முடித்து விட்டார்கள். அப்படின்னா இந்த தாலிக்கு சொந்தக்கார் யாருன்னா தெரியுமா? சரி, அது ஒரு பாருமா. அண்ணா, என்னுடைய கணவர் என்னை பார்க்க வந்திருக்கின்றாரா? ஆமா. அண்ணா, என்னுடைய கணவரிடத்தில் போய் பேச போறேன். அவர் என்கிட்ட பேசுவாரோ பேச மாட்டாரோ தெரியல. இல்ல வரை ஒரு நாளுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அண்ணா, அப்படியா? சீக்கிரமா. எனக்கு பிடிச்சமா இருக்கே. ஆமா, அவர் போய் பார்த்தா அவர் என்ன சொல்லுவாரு தெரியலன்னா. சரி, அண்ணா, போய் பார்க்கறேன். சீக்கிரம். உனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஒரு நாட்டில் இளவரசன் யாரு, ஒரு நாட்டில் காவல்காரன் தெரியாதா? தெரியுமா? ஒரு நாட்டு காவல்காரன். அண்ணா, யாரு இவன்? காவல்காரன். டேய், யாருக்கு? காவலையா? காவல்கார பையனுக்கு இல்லையா? நான் நிக்கிறேன், நீ கடுமையாகி எங்க சொல்லுங்க, எனக்கு கணவரை காரணம் சீக்கிரம் நான் வாக்குறேன். ஏன் பின்னாடி பின்னாடி போய் பின்னாடி சொல்லுவாங்க. பார்க்கணும். அழகா இருக்காரு. கையெழுத்து என்ன தெரியுமா? அண்ணா, இப்போது கேட்ட சொன்னீங்க இருக்கிறது யாருன்னு? என்ன தாமதமா இருக்கிற? இல்லையா, எனக்கு கணவர் யாருன்னு சொல்லுவீங்களா? அது ஒரு கார்
குடும்பம் இது கூப்பிடு. திருமணம் ஆனது தெரியாது. என்னுடைய அம்மையார் வழியில் கேட்க போலாம். இது தாயின்னு சொல்லவே இல்லை. இதை பார்த்து என்னடா இது? இனிமே என்னை விட்டு நீ போகக்கூடாது. சொல்லுங்க சாந்தி, நீங்களா? சாந்தி, உன் நிலைமைக்கு புரிகிறது. ஏனென்றால் ஒரு கணவன் நீண்ட காலமாக காணாமல் திடீர்னு கண்ட எப்படி இருக்கும்? ஒரு ஆசை பாசம் நேசம் இருக்கத்தான் செய்யும். ஆமா, சரி விஜயா, நீ கவலைப்பட வேண்டாம். இப்போதே ஒரு நாட்டுக்கு விஜயா, வா இங்கே. என்னோட தங்கையோட ஒப்படைப்பு நடத்தி ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் கெல்லவை கவனம் கிடையாது. அதனால் நீங்க இருவரும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. நான் எங்கேயோ போறேன்டான். வேண்டாம், என்னுடைய நாட்டுக்கு நீ வர வேண்டும். எதற்காக தெரியுமா? அதற்காக என் தங்கை உனக்காக தெரிவித்தார். உனக்கு தங்கை இருக்கிறாளா? நீலாம்பரி. நீலாம்பரி. ஆமா. அவளை திரும்ப சொல்ல வேண்டும். ஏய், வாடா இங்க. என்ன? வாடா இங்க. சொல்லுங்க. அடச்சா. என்ன? டேய், நான் யாரு? ஆ. நான் எப்படி விட்டவன்? என்னோட அருமை என்ன? என்னோட பெருமை என்ன? என்னோட திறமை என்ன? என்னுடைய அந்தஸ்து தான் என்ன? அடச்சா, கேவலம். இவன் தங்கச்சியை நான் திரும்ப செய்ய வேண்டுமா? அப்படியே வாடா. அப்படியாடா? மச்சான், அது அடுத்து போய் சொல்றாரு. பாத்துமா நம்பர் ஐயா, அப்பா, அம்மா. என்னாச்சு? பிச்சை எடுத்துங்க. ஏய், ஆமாடா. என் அண்ணன் பிச்சை எடுத்தாண்டா. என் அண்ணன் பிச்சை எடுத்தாரு. அது என்னாச்சு? என்னாச்சு? சாந்தி, அவன் ஒரு தடவை தான் பிச்சை தான் சொன்னான். நீ எத்தனை தடவை ஏன்னா, சொன்ன? கோபமா இருக்கிற ஒரு சுகத்தை பத்திரக்கு மச்சான், அப்படின்னா தங்கச்சியே ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. முடியாதுன்னா அப்படின்னு உன் தங்கச்சி நீங்க வச்சுக்க, வாயை வச்சுல இருப்பாங்க. மச்சான் விஜயா, டேய், எனக்கு மட்டும் ஆசை இல்லையே என்ன? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. டேய், இப்போது போகணும். தங்கச்சியை பார்க்கணும். திரும்ப செய்யணும். புறப்படாமா? அப்படியா? ஆமாங்க. ஏய், என்னடா அது? அப்பா, அப்பா, மகனே, சாந்தி பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கு. எங்கேடா? அழைப்பு சீக்கிரம் அழைப்பு. மாமா, வணக்கம் மாமா, வணக்கம். ஆமா, எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. ஐயோ, என்ன இருந்து போயிட்டு சாப்பிடுறது இல்லையா? ஆமா, உன்னுடைய ஏற்றம். அப்படியா? ஆமா, தங்கை எங்கே? சாந்தி, இவர்தான் மாமன். சபா. ஆமா, இவர்தான். பல்லாண்டு 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 வா. அப்பா, இங்க பாரும்மா. அப்பா, இதுதான் உன்னுடைய அண்ணி. அண்ணியா? சாந்தி. சாந்தி, அண்ணியா? அண்ணி! மருமகன் மிரட்டி வந்து ஒரு பாசம் வாங்கி மகனே, இது வார்த்தையா? நீ இல்லாத சமயத்தில் இவரை நான் அமைச்சராகவே தெரிவித்தேன். இவரா? நமது நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பாகவே இருக்கிறார். இவர்தான் என்னுடைய மகன் இளவரசன். அன்று சொல்லுகிறேன் இளவரசர். வணக்கம் வணக்கம். அவர் இவர் சொல்லவில்லை யார் என்று. என்னுடைய தந்தையின் மகன் அமரன். ஓ, அவரன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க, வணக்கம், வணக்கங்க. அது மட்டுமல்ல, ஏய், சாந்தி, அப்பா, உனக்கும் கல்யாணம். எனக்கு? ஆமா. எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம். இங்க பார். இங்க வா. அப்பா, அன்று நடந்தது அமைச்சரவர்களே, அன்று நடந்தது பாலிய திருமணம். பாலிய திருமணம். எல்லோருடைய முன்னிலையிலும் திருமணமே நடக்க வேண்டும். அவர்களுக்கும் சாந்திக்கும் சின்ன வயதிலே திருமணம் முடிந்தது. ஆகையால் இன்று அதை நீங்கள் கற்புடைய எல்லாரும் பார்க்கணும். நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும். சபாஷ். அதற்காகத்தான் அதிலே அப்பா உனக்கும் கல்யாணம் என்று சொன்னேன். சரிப்பா. எனக்கு கல்யாணம் சொல்றீங்களா? எனக்கு மாப்பிள்ளை யாரு? இது கூட தெரியவில்லையா? உன்னுடைய முதல் மாப்பிள்ளை என்னுடைய தங்கை மகன் அமர். எனக்கா? எனக்கு வேண்டாம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டிங்களப்பா. வேண்டாம்ப்பா. கல்யாணம் வேண்டாம். கல்யாணம்
இப்ப பார்த்தா வேணாம்னு சொல்ற எனக்கு அதே வேணாம்ப்பா உன்னை கேளு நாலு பேர் தீர்த்து கொள்கிறேன் சும்மா வீரர்களை அப்பா உறவு விட்டு போகவே கூடாது என் தந்தையின் மகன் அமரன் உனக்குத்தான் மாப்பிள்ளை கணம் நினைவில் வைத்துக் அமைச்சரவர்களே இப்போ இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க கொண்டு வாருங்க படைகளை திரட்டி வந்திருக்கின்றார் நாட்டின் முகப்பில் பிடிப்பதற்காக எத்தனை ஆண்டு காலமாக திட்டத்தை தீட்டிக் கொண்டு வருகின்றார் இனி அவர் விட்டு வைக்கவே கூடாது இப்போது படையை திரட்டுகிறேன் அவரை கொண்டு குவிக்கிறேன் இந்த தளபதிகளுக்கு நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் நான் செல்கின்றேன் மலை நாட்டு மன்னரை வென்று வருகின்றேன் நீங்கள் போக வேண்டாம் இப்போதே நான் போகிறேன் அந்த மலைநாட்டு மன்னரா நானா என்று கை பார்க்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டும் எப்போது ஆடுங்கள் அந்த மலைநாடு சென்று அந்த மலை கொன்று வெற்றியோடு நான் திரும்புகிறேன் நீங்க போக தேவை நீங்க போக தேவை நீங்க போக தேவை நானும் போக தேவை அப்ப யாரா போறது முருங்கைக்கார கூட்டிக்கார போட்டோம் அவங்க போயிட்டோம் மகனே அப்பா அமரா இருவரும் புறப்பட வேண்டும் அந்த மலைநாட்டு மன்னரை கொன்று வீழ்ச்சி வெற்றியோடு திரும்புங்கள் அது மட்டுமல்ல அவர் மனைவியோடு சற்று நேரம் உரையாடி விட்டு விடைபெற்று இப்போது போருக்கு செல்ல போகிறேன் நீங்க போய் செட்டி வெற்றியோட செய்வாங்க அதுவரை இந்த கைட்டா காட்டுறதுக்கு உனக்கும் எனக்கும் திருமணம் வந்தது ஆமா ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியல நான் போருக்கு போறேன் நான் போருக்கு சென்று திரும்ப ஒருமுறை சர்வ ஜாக்கிரதையோட போயிட்டு வாங்க சென்று வரட்டுமா? போயிட்டு வாங்க நீ யாரு ஆசைப்பட்ட மாட்டம் சாட்டமா மொத்தம் மாதிரி பிடிக்கல போறது அவன் போருக்கு போயிட்டான் அவன் திரும்பி வருவானா இல்ல வரமாட்டானா இல்ல பாருங்க சரி ஓடிவா இப்போது செல்ல வேண்டும் அந்த மலைநாட்டு மன்னரை அழைக்க வேண்டும் போலாமா தெரியுமா உலகம் பிறந்தது எனக்காக
என்ன செய்வது? என் கருவிட்ட பிறகு செல்லாத நான் கொல்ல முடியும். அப்புறம் என்ன செய்வது? இப்படி செய்தால் என்ன? எப்படி? இடைவரை காத்துக் கொண்டிருப்போம். மலைநாடு செல்வோம். சபா இதையா தெரியுமா? ஏன் இரவு தங்குவோம், ஒரு கூட வாப்போம், அது தள்ளி இருப்போம், விடுதலை நீ புரிந்து விடும். அப்போ செல்லலாமே. அது புறப்படலாம். அவர் பாடாம இருக்குமோ அம்மாவுக்கு பார்க்காத பிடிக்கல. அடி நான் இரவு ஒரே வேலை திறமை நடந்தது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். அதனால் சற்று நேரம் நான் இருவரும் உறவு மேட்டி அப்படியே இருக்கு. என்ன நான் இருவரும் தூங்க போறோம். நீ காவல் சார ஜாக்கிரதையாக்கணும். அடி படுக. அந்த நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அதனால் போயிருந்தா போக போகிறேன். அதான் அண்ணனும் நல்லா உறங்கிட்டான். ஆசையோடு பேச வேண்டும் ஒரு இருக்கிறேன். கோயிலுக்கு போனோம். ஆமா நீ எப்ப அது கேட்டா அதுதான் ஜிம்முடைய ஆசை. ஐயோ என்னது அண்ணன் தண்ணி தண்ணி நீ மட்டும் மனைவி ஆசையோடு வந்திருக்கீங்க. என்ன ஆனது தெரியலையே. உங்க அண்ணன் நல்லா தூங்குறான். ஆமா தூக்கத்துல மண்ணு தான். அதனால சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. ஒரு கலங்கின நெஞ்சும் போல
அப்படிங்களா? உன்னுடைய பால் இன்னைக்கு உன்னை பார்க்க என்னுடைய மனித எப்படி பேசுகிறது? உன்னை பார்க்க என்னுடைய ஆசை எப்படி இருக்கிறது? என்னங்க கண்ணு கண்ணு கலந்து விட்டது காதல் கவி பிறந்து சரி பார்ப்போம் என்ன நடக்குது. ஆமா உங்களை நான் தெரியாம தான் கேட்கிறேன். இது என்ன ஆட்டு தண்ணி இருக்கு? தெரியாதா? சாந்தி என்னமோ காஞ்ச மாடு காமம் பண்ண மாதிரி வந்து போயிருந்தீங்களே. நான் மட்டும் நீங்களும் சேர்ந்துதானே? சரி அது போகட்டும். என்ன சாந்தி சாந்தி இப்போ நான் போருக்கு செல்ல போகிறேன். இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் சத்தியம் செய்து கொடு. கணவன் விட இருவரை சந்தோஷமா இருக்கிற விஷயத்தை யாரையும் சொல்லக்கூடாது. உனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமா? அப்படின்னா என் மீது உனக்கு நம்பிக்கை தெரியாதா? சாந்தி இருந்தாலும் பின்புதி என்பார்கள். அதனால் வாய் தவறி யாரும் சொல்லிவிட்டார். அதற்காக தான் சத்தியம் கேட்கிறேன். அதான் என்னைய வீரா போன சரி என்னைய இறுதி மூச்சு இருக்க வரை நான் இருவரை சந்தோஷமா இருந்த விஷயத்தை யாரையும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம் சத்தியம்